ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து ME 3251 யூனிட் 3ல காஸ்ட் ஐடல் மெத்தடில் லாஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நான் 2 சம் போட்டிருக்கேன். இந்த 2 சம் பார்த்தாலே நம்ம அந்த மெத்தட் ஃபுல்லாகவே அந்த மெத்தடில் எந்த சம் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அந்த சம் நான் போட்டிருக்கேன். இதுக்கடுத்து நான் ஃபிக்ஸ்டு ஐட்ரேஷன் மெத்தடில் அதுக்கடுத்து ஒரு 3 சம் போடுவேன். இந்த இந்த சம்மை பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3 சம்மில் என்ன பார்த்தா ஸ்டெப் 1 கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற ஒய்க்கும் இசட்டுக்குமான கோஎஃபிஷியன்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 மற்ற ரெண்டோட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ ஒய்க்கானது 2 ப்ளஸ் இசட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் 1, 2 + 1 3. இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஒய்க்கான கோஎஃபிஷியன்ட் 5 இஸ் கிரேட்டர் தென் 1, -1 +1 கன்சிடர் பண்ணணும். ஸோ +1, 5 இஸ் கிரேட்டர் தென் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டு. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இசட்டுக்கான கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஸோ 8 விச் இஸ் கிரேட்டர் தென் 1 + 1 2. இப்போ 3 ஈக்குவேஷன் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சு மீதி எல்லா ஈக்குவேஷனும் அன்சைடு கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அதை ஈக்குவேஷன் 1ன்னு வைக்கணும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சு மீதி எல்லாத்தையும் அன்சைடு கொண்டு போய் அதை ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கணும். அதுக்கடுத்து அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனில் இசட்டை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி 2 எலமெண்ட்டையும் அன்சைடு கொண்டு போய் ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம். இதான் ஸ்டெப் 1 பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் 4x மட்டும் ஒரு சைடு ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 2y அங்கே சைடு போனால் -2y ப்ளஸ் இசட் இங்கே போனால் -z. ஸோ இந்த 4 வந்து டிவிஷனில் வருது. ஸோ x ஈக்குவல் டு 1/4 14 -2y -z. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம ஒய்யை மட்டும் ஒரு சைடு வைக்கிறோம். ஸோ 5y ஈக்குவல் டு 10 ப்ளஸ் எக்ஸ் அந்த சைடு வந்தால் -x -z இங்கே வரும்போது +z. இந்த 5 வந்து டிவிஷனில் வருது. y இஸ் ஈக்குவல் டு 1/5 10 - x +z. இது ஈக்குவேஷன் 2. ஸோ அதுமாரி இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் இசட்டை மட்டும் ஒரு சைடு வைக்கணும். ஸோ 8z which is equal to 20 ப்ளஸ் எக்ஸ் இங்கே வரும்போது -x ப்ளஸ் ஒய் இங்கே வரும்போது -y. இப்போ z ஈக்குவல் டு 8 வந்து டிவிஷனில் வந்தது. ஸோ 1/8 20 - x -y. இது ஈக்குவேஷன் 3. இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் நம்ம சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது மோடில் இருந்தாலும் இருக்கலாம், அதனால் கிளியர் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் மோட் பட்டனை கொடுத்தீங்கன்னா கொடுத்து 3 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சேவ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் மோடுக்குள்ளே போகணும். ஸோ மோட் பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஃபிக்ஸ் மோடு வந்து ஒன் பட்டன் வந்து 1 பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வர்ற மாதிரி இருக்குது. ஸோ 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 4 டிஜிட்ஸ் தான் வேணும். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனுமே நம்ம லைனாக அப்படி சேவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். நம்ம 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்ச 3 ஈக்குவேஷனும் இங்கே சேவ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் இங்கே வந்து இங்கே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு பட்டன் கேல்சி பட்டனுக்கு மேலே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/4. இப்போ அதை ப்ராக்கெட்டில் கொடுப்போம். 1/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ரெண்டுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி 14 - 2 இன்ட்டு ஒய் கமாக்கு மேலே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணுறோம். -z இங்கே இல்லை, நம்ம எம்ஐ இசட்டாக அசியூம் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சேவ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் முடித்த உடனே அதில் கோலன் வைக்கணும். ஸோ கோலன் இங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கோலன் வந்துடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை சேவ் பண்ணுறோம். ஸோ ஒய் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி ஒய்யை ப்ரெஸ் பண்ணுறோம். ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு
1 divided by 5. So bracket open பண்ணி 1 divided by 5 bracket close பண்ணுறோம். ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் மறுபடியும் bracket ஓப்பன் பண்ணி 10 மைனஸ் எக்ஸு இதோ பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணி எக்ஸை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இசட் எம்மை தான் நம்ம இசட்டாக அசியூம் பண்ணோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோலன் வைக்கணும். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இன்டகிரேஷன் டிஎக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோலன் எழுதுறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இசட் இல்லை, எம்மை தான் இசட் அசியூம் பண்ணோம். ஸோ எம் ஈக்குவல் டு ஸோ எம் இங்கே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம் விடும். எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ கேல்சி பட்டனுக்கு மேலே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 8. ஸோ 1 divided by 8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன். தென் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி 20 மைனஸ் எக்ஸுக்கு இதோ பிங்க் கலரில் இருக்குது. ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணுறோம். தென் மைனஸ் ஒய்யும் அதுமாதிரி ஆல்ஃபாவுக்கு ப்ரெஸ் பண்ணுறோம். தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சால்வ் இது வந்து கேல்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணி இப்போ ஸ்டெப் 2 தான் இது நம்ம கால்குலேட்டரில் சேவ் பண்ணுறது. ஸ்டெப் 3 வந்து என்னதுன்னா, இப்போ நம்ம சால்வ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ஒய்க்கும் இசட்டுக்கும் என்ன வேல்யூன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒய் ஈக்குவல் டு 0 இசட் ஈக்குவல் டு 0ன்னு அசியூம் பண்ணி நம்ம ஐட்ரேஷனை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒய்க்கான வேல்யூ கேட்குது. ஒய்க்கு நம்ம இனிஷியலாக 0 அசியூம் பண்ணுறோம். 0 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அதுமாதிரி இசட்டுக்கு 0 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு பாருங்கள் ஐட்ரேஷன் 1க்கான எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிருக்கு. என்னன்னு பாருங்கள், 3.5000. நெக்ஸ்ட் மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். பாருங்கள், y is equal to 1.3000. நெக்ஸ்ட் அதுமாதிரி மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட்டுக்கானது காமிக்கும். இசட் ஈக்குவல் டு 1.9000. இப்போ 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஐட்ரேஷனுக்கான எக்ஸுக்கான வேல்யூ, ஒய்க்கான வேல்யூ, இசட்டுக்கான வேல்யூ காமிக்கும். ஸோ 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது செகண்ட் ஐட்ரேஷனுக்கான எக்ஸுக்கான வேல்யூ. இதை நம்ம எழுதிக்கலாம். எக்ஸுக்கான வேல்யூ என்னென்னு பாருங்கள், 2.3750. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட் ஒய்க்கான வேல்யூ காமிக்கும். y is equal to 1.9050. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட்டுக்கான வேல்யூ காமிக்கும். இசட் is equal to 1.9650. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 3. டூ டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஒய்க்கான வேல்யூ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனுக்கான எக்ஸுக்கான வேல்யூ 2.0563. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒய்க்கான வேல்யூ 1.9818. மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இசட்டுக்கான தேர்ட் ஐட்ரேஷனுக்கான வேல்யூ 1.9953. நெக்ஸ்ட் அதுமாதிரி ஐட்ரேஷன் 4. இதே சேம் ஸ்டெப்பை நமக்கு எந்த ரெண்டு ஐட்ரேஷனுக்கான வேல்யூ சேமாக வருதோ அதை வரை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ அந்த இது தேர்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சு இப்போ 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். பாருங்கள், எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2.0103. ஒய்க்கான வேல்யூ 1.9970. மறுபடியும் இசட்டுக்கான வேல்யூ 1.9991. நெக்ஸ்ட் அதுமாதிரி ஐட்ரேஷன் 5க்கான வேல்யூ பார்ப்போம். டூ டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்.
சில டைம் 2 டைம் ப்ரெஸ் பண்ணால் சில கால்குலேட்டரில் வராமல் போகலாம். அதுக்கு 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க போதும். மற்றபடி 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வரல, இது தப்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கூட ஒரு டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள் 2.0017. ஒய்க்கான வேல்யூ மறுபடியும் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 1.9995. இசட்டுக்கான வேல்யூ பாருங்கள் 1.9998. இதேமாதிரி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 6 பார்ப்போம். ஸோ ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸ்டெப் 3 நம்ம ஒய்க்கும் இசட்டுக்கும் இனிஷியலாக 0ன்னு அசியூம் பண்ணி ஐட்ரேஷன் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். எந்த 2 ஐட்ரேஷனுக்கான வேல்யூ சேமாக வருதோ, நம்ம 6th ஐட்ரேஷன் போகிறேன் பாருங்கள். எக்ஸுக்கான வேல்யூ 2.0003, ஒய்க்கான வேல்யூ 1.9999, இசட்டுக்கான வேல்யூ 2.0000. நெக்ஸ்ட் இதே போல் ஐட்ரேஷன் 6 தான் நம்ம எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 7. சால்வ் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை 3 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் 1 2 3. எக்ஸுக்கான வேல்யூ பாருங்கள் 2.0001, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2.0000. தென் அதே போல் இசட் 2.0000. தென் ஐட்ரேஷன் 8க்கானது கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் 1 2 3. ஐட்ரேஷன் 7க்கான எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிருக்கு 8க்கானது. எக்ஸ் ஈக்குவல் டு 2.0000. ஒய்க்கான வேல்யூ பாருங்கள் 2.0000. இசட்டுக்கும் சேம் 2.0000. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 9. ஐட்ரேஷன் 9லேயே நமக்கு ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு. 2 டைம்ஸ் ஈக்குவல் டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸுக்கான இது பாருங்கள் 2.0000. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2.0000. அதேபோல் ஈக்குவல் டு பட்டன் பண்ணிங்கன்னா இசட்டுக்கு காமிக்கும் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 2.0000. ஸோ இந்த 2 ஐட்ரேஷனுக்கான வேல்யூ சேமாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் லாஸ்ட்டு ஐட்ரேஷன் 8 விச் இஸ் ஈக்குவல் டு ஐட்ரேஷன் 9 போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்த மெத்தடில் கரெக்டாக 3 ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 1 கொடுத்துருக்க ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஃபஸ்ட் எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டோட பெரிய நம்பராக இருக்கான்னு பார்க்குறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் எலமெண்ட் அப்படி இருக்கான்னு பார்க்குறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் தேர்ட் எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட் மற்ற 2 எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டை ஆட் பண்ணுறதோட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை ஈக்குவேஷன் 1ன்னு வைக்கிறோம். அதேமாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை செகண்ட் ஈக்குவேஷன் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் இசட் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சு ஸ்டெப் 2 கால்குலேஷன். ஸோ அதை கால்குலேட்டரில் ஃபிக்ஸ் மோடில் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி சால்வ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒய்க்கும் இசட்டுக்கும் என்னென்னு கேட்கும். இனிஷியலாக 0ன்னு அசியூம் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஐட்ரேஷனுக்கான வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு அந்த ஈக்குவல் டு பட்டனை 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அவ்வளோதான். இந்த மெத்தடில் 3 சம் நான் நடத்தி போட்டிருக்கிறேன். இந்த 3 சம் பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு, அதாவது இந்த மெத்தடில் எந்த சம் மாறி மாறி கேட்டாலும் உங்களுக்கு எழுதுறதுக்கான அந்த ஒரு இது வந்துடும். 3 ஸ்டெப் கரெக்டாக ஸ்டெப் 3 ஸ்டெப்ஸில் இதை சால்வ் பண்ணிடலாம். நாளைக்கு ஃபிக்ஸ் மோட் ஐட்ரேஷனில் ஒரு சம் நாளைக்கு அப்லோட் ஆகும். அதுவும் இதேமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.